கோயில்கள் முறையாக பராமரிக்கப்படுவது பிடிக்காமல் கோயிலை மீட்போம் என கிளம்பியுள்ள கும்பலின் குரலை எதிரொலிக்கவே எடப்பாடி பழனிசாமி பயணம் புறப்பட்டுள்ளதாக முரசொலி 7 விமர்சித்துள்ளது. மாட்டிக்கொண்ட பழனிசாமி என்ற தலைப்பில் முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் கோவில் நிதியில் கல்லூரிகள் தொடங்கலாமா என கேட்ட பழனிசாமி பின்னர் பல்டி அடித்து வேறு மாதிரியாக பேசுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குட்டிக்கரணங்கள் போடுவதும் தரையில் புரள்வதும் அவர் வாடிக்கைதான் என விமர்சித்துள்ளது. கோவில்களை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மதுரை மாநாட்டிற்கு முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி அனுப்பி வைத்ததாகவும் அங்கு பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தும் வீடியோ வெளியான போது அவர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இது அம்பலமானதும் அண்ணாவை விட்டுத்தர மாட்டேன் என குதித்த பழனிசாமி அது வெறும் நடிப்பு என்பதை தற்போது உணர்த்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநாட்டில் சொல்லப்பட்ட கருத்தையே கோவிலை விரிவுபடுத்த மக்கள் போடும் பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுவதாகவும் இதை மக்கள் சதிச்செயலாக பார்ப்பதாகவும் பழனிசாமி பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது RSS அமைப்பின் குரல் என்பது அம்பலம் ஆனதும் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என பழனிசாமி மழுப்புவதாகவும் விமர்சித்துள்ளது. இந்த மழுப்பலும் அவர் முழு சங்கியாகவே மாறிவிட்டதை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் முரசொலி கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.